இந்த கொஷினில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 digits whose sum is 9. அப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் தனித்தனி டிஜிட்ஸ் தான் 2 digits நமக்கு என்ன கிடச்சிருக்கு 9 கிடச்சிருக்கு. இதை ஃபஸ்ட்டாக வச்சுக்குவோம். அதே மாதிரி இஃப் 27 is subtracted from the original number, 27 அது ஒரிஜினல் நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது the digits get interchanged. அதையும் நம்ம அப்படி எழுதிக்கலாம். when 27 is subtracted, the digits gets interchanged. இதை செகண்டாக வச்சுப்போம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட அந்த நம்பர் என்னன்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நம்பர்ஸை நம்ம XYன்னு எடுத்துக்கலாம். லெட் த நம்பர்ஸ் பி. தெரியாது ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்ஜிப்ராவை பொறுத்தவரைக்கும் நம்ம அஷ்யூம் தான் பண்ணுவோம். அதனால் இந்த லெட்டுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி தனித்தனியாக இந்த எக்ஸையும் ஒய்வையும் நம்ம ஆட் பண்ணும் போது 9 கிடைக்குது. அப்போ x + y = 9. இது எதுலேருந்து? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை வச்சு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சு அடுத்து since it is a 2-digit number, அது ஆக்சுவலாக நம்ம ஒரு 2-digit நம்பர் தானே. தனியாக நமக்கு ஒரு நம்பர் இருக்குது எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நம்பர் நம்ம எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 9 கிடைக்குது. இதுவே இந்த XY நம்பர் வந்து நான் 27 மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சராக எனக்கு YXன்னு கிடைக்குது. அப்போ டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. இதுதான் செகண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இது ஒன்ஸ் பிளேஸாக இந்த ஒய் இருக்கிறது நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. இந்த எக்ஸ் இருக்கிறது நமக்கு டென்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்போ XYயோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்? வேல்யூ ஆஃப் த நம்பர் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் மல்டிப்ளைட் பை 10. ஏன்னா எக்ஸ் நமக்கு டென்ஸ் பிளேஸில் இருக்குது. ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1. ஒய் நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. இதை வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 53 நான் எடுத்துக்கிறேன். இந்த 53 எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 5 டென்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ 5 × 10 ப்ளஸ் 3 எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. 3 × 1. அப்போ டோட்டலாக எனக்கு 50 + 3 அதாவது 53. இதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்க இந்த XY டேர்முமே. தென் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் முன்ன சொன்னது தான் 27 இந்த XYயில் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது அதோட வேல்யூ இது தானே. அப்போ x × 10 ப்ளஸ் y × yவை நான் 27 மைனஸ் பண்ணுறேன் பண்ணும்போது எனக்கு டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது. இப்போ டென்ஸ் பிளேஸில் எனக்கு y இருக்கும். இங்கே சொன்னிருக்கோம்ல டென்ஸ் பிளேஸில் எனக்கு y இருக்கும். ஒன்ஸ் பிளேஸில் எனக்கு x இருக்கும். அப்போ y × 10 ப்ளஸ் x × 1. அப்போ 10 டைம்ஸ் x ப்ளஸ் 1 டைம் y மைனஸ் 27 ஈக்குவல் டு 10 டைம்ஸ் y ப்ளஸ் 1 டைம் x. நமக்கு தெரியாத வேரியபிள்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒன் சைட் கொண்டு வரலாம். அப்போ 10x ப்ளஸ் y மைனஸ் 10y மைனஸ் x ஈக்குவல் டு இந்த 27 நம்ம ரைட் சைடில் ட்ரான்ஸ்போஷன் பண்ணுறோம். அப்போ மைனஸ் 27 நமக்கு ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் 27 வந்துடும். தென் இதில் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இங்கே ஆக்சுவலாக x + y = 9. இதிலிருந்தே நம்ம x = 9 மைனஸ் ஒய்ன்னு நம்ம எழுதிக்கலாம் தானே. இந்த ஒய்யை ஒன்றும் இல்லை, நான் இன்னொரு சைடு கொண்டு போயிருக்கேன், ட்ரான்ஸ்போஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ ப்ளஸ் ஒய் எனக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய் ஆகிடுது. அப்போ நான் என்ன பண்ணலான்னா x இருக்க இடத்துலலாம் நான் 9 மைனஸ் ஒய்ன்னு நான் எழுதிக்கலாம். அப்போ 10x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 10y ஈக்குவல் டு ஆக்சுவலாக இருக்கிறது எனக்கு 27 இருக்குது. இதில் 10x மைனஸ் எக்ஸ் இஸ் 9x, 10y இங்கே 1y இருக்குது. ஆனால் ரெண்டும் வேறு சைனில் இருக்குது. அதை டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ 10yயில் எனக்கு 1 டைம் y போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரிமைனிங் இருக்கிறது 9 டைம்ஸ் y இருக்கும். 10 தான் கிரேட்டர் நம்பர் அப்படின்றதுனால நான் -9 எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 27. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். x = 9 மைனஸ் ஒய். ஆமாம் தானே. அப்போ 9 × 9 மைனஸ் ஒய் மைனஸ் 9y ஈக்குவல் டு 27. ஆக்சுவலாக இந்த இடத்துல சிம்பிளாக முடிக்கணும்னு சொன்னால் ஹோல் ஈக்குவேஷனை 9ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால்
9 into 9 minus y divided by 9 minus 9y divided by 9 equal to 27 divided by 9. டோட்டல் எக்ஸ்பிரஷனே நான் 9ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறேன். இப்போது 1 9 சார் 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 3 9 சார். அப்போ 9 minus y equal to 3. அப்போ 9 minus 2y equal to 3. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 9 இந்த 3 நான் இன்னொரு சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 9 minus 3 equal to இந்த 2y நான் இன்னொரு சைடு கொண்டு வந்துடுறேன் 2y. அப்போ 9 minus 3 is 6 equal to 2y. அப்போ y equal to 6 divided by 2 that is 3. ஒரு நம்பர் நமக்கு 3ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ அடுத்த நம்பர் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் 3. அப்போ இன்னொரு நம்பர் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம்ல x equal to இங்கே கூட இருக்கு பாரு x equal to 9 minus y 9 minus y. அப்போ x is 9 minus 3. 9 minus 3 is x is equal to 3. நமக்கு முன்ன சொன்ன மாதிரி digits the required number என்னதுப்பா, the required number is xy தான். அப்போ x இருக்க பிளேஸில் நான் என்ன எழுதணும், 3 எழுதணும், 6 எழுதணும் xy. அப்போ x இருக்க பிளேஸில் நான் 6 எழுதணும், y இருக்க பிளேஸில் நான் 3 எழுதணும். அப்போ எனக்கு நான் கிடைக்க வேண்டிய நம்பர் என்னதுப்பா, 63. 63 தான் நமக்கு கிடைக்க வேண்டிய நம்பர்.